வாட்ஸ்அப் வீடியோ காலில் காதலியை மிரட்டுவதற்காக விளையாட்டாக தூக்கில் தொங்கியதில் கழுத்தில் கயிறு இறுகி வாலிபர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. குமரி மாவட்டம் நித்திரவிளை அருகே ரவிபுத்தன்துறை பகுதியை சேர்ந்தவர் ஜெயக்குமார் தூத்தூர் பகுதியில் செயல்பட்டு வரும் அரசு உதவி பெறும் பள்ளியில் துப்புரவாளராக பணிபுரிந்து வரும் இவருக்கு திருமணமாகி மனைவி மற்றும் ஒரு மகள் உள்ள நிலையில் இவர்களது மூத்த மகன் 23 வயதான ஜெய்சங்கரன் கல்லூரி இளங்கலை படிப்பை முடித்துக்கொண்டு மேல் படிப்புக்காக காத்திருந்து வந்துள்ளார். இவருக்கு கொல்லங்கோடு பகுதியை சேர்ந்த பெண் ஒருவருடன் காதல் இருந்து வந்துள்ளது. இதற்கு இரு வீட்டாரும் சம்மதம் தெரிவித்திருந்ததால் ஜெய்சங்கரன் அந்த பெண்ணுடன் அடிக்கடி போனில் பேசி வந்துள்ளார். இதனால் இருவருக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது. இந்த நிலையில் நேற்று மதியம் ஜெய்சங்கரன் தனது காதலியிடம் வாட்ஸ்அப்பில் வீடியோ கால் பேசிக் கொண்டிருந்த போது இருவருக்கும் இடையே மீண்டும் தகராறு ஏற்பட்டுள்ளது. இதனால் காதலியை விளையாட்டாக மிரட்டுவதற்காக வேண்டி தனது வீட்டின் மேல் மாடியில் உள்ள அறையில் கழுத்தில் போர்வையால் தூக்கு போட்டு தற்கொலைக்கு முயன்றுள்ளார். அப்போது எதிர்பாராத விதமாக கழுத்தில் போர்வை இறுகி உயிருக்கு போராடியுள்ளார். சத்தம் கேட்டு தாயார் ஓடி சென்று கதவை திறக்க முயன்றபோது முடியாமல் போக சத்தம் போட்டு கத்தி கூச்சலிட அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்து கதவை உடைத்து உள்ளே சென்று பார்த்தபோது ஜெயசங்கர் பரிதாபமாக உயிரிழந்திருந்துள்ளார். இது சம்பந்தமாக நித்திரவிளை போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதை தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் ஜெய்சங்கர் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ் மாற்றத்தின் ஆரம்பம்.